வணக்கம். அதாவது மலை பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா செல்பவர்கள் ஆங்காங்கே இந்த மது பாட்டில்களை வீசி சென்று வருவதனால வன உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. அதே போல நிலப்பரப்புலையும் கூட வயல்வெளிகள்ல இந்த மது பாட்டில்கள் வீசப்படுவதனால வேலை பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுவதனால இதை தடுக்கிற வகையில தமிழகம் முழுவதும் இந்த டாஸ்மாக் கடைகள்ல மது பாட்டில்களை கூடுதலா ஒரு 10 ரூபாய்க்கு விற்பனை செய்துவிட்டு பிறகு அவர்கள் காலி பாட்டில் திரும்ப தரும் பட்சத்தில் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுக்கக்கூடிய வகையிலான அந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறும் அந்த திட்டத்தை அமல்படுத்த. கேட்டிங்களா செய்தியை? முக்கியமான விஷயத்தை போட்டுக்கிறாங்க. காலி பாட்டில் இப்படி தான் போயின்னுக்குது நாடு. குடிக்கிறத பற்றி தான் சிந்திக்கிறாங்களே கண்டி நாட்டு மக்களோட முன்னேற்றத்தை பற்றி, அவங்க வாழ்வாதாரத்தை பற்றி எதுவும் சிந்திக்கிறதில்ல. நீதிமன்றத்துலேருந்து அரசு வரைக்கும் ஒரு காலி பாட்டில் இஷ்யூ எடுத்துக்கின்னு அதுக்கு ஒரு செய்தி, அதுக்கு அரசு வக்கீல், அது கோர்ட்டுக்கு செலவு, அரசு வக்கீல் போக்குவரத்து, கோர்ட்டு செலவு எல்லாம் மக்களோட வரி பணம் தான். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். அந்த காலி பாட்டில் கலெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு இஷ்யூ, அது பெரிய பிரச்சனை, இன்டர்நேஷ்னல் பிரச்சனை. அது ஏன்னா இந்த மிஷின் தயாரிக்கிறவங்ககிட்ட சொன்னாக்கா ஆட்டோமேஷன் பண்ண போகிறான், ஆட்டோமேட் பண்ணி கொடுக்க போகிறான். ஒரு பாட்டில் தூக்கி உள்ளே போட்டால் 10 ரூபாய் கைக்கு வர மாதிரி பண்ண முடியாதா? இல்லைன்னா என்கிட்ட கொடுங்கடா, நான் பண்ணித்தரேன். நான் நிறைய மிஷின் பண்ணியிருக்கேன், நிறைய R&Dலாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்துன்னு ஓடுறீங்க. இல்லைன்னா பாட்டில் போட்டாக்க அந்த மிஷினில் அவனுக்கு அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி அமௌண்ட்டு போகிற மாதிரி செட் பண்ண முடியாதா 10 ரூபாய்? இதான் நாட்டோட நிலவரம், பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு செய்தின்னு போட்டுன்னுக்கிறீங்க. கொடுமை.